ராதேஷ்ணா, நந்த பவனத்தில் ஒரு நாள் யசோத மையா பக்கத்தில் கிருஷ்ண கண்ணையாவை வச்சுண்டு குழந்தைக்கு எல்லாம் சொல்லி கொடுக்குறா. கிருஷ்ணா, கண் எங்கே இருக்குது சொல்லு, மூக்கு எங்கே இருக்குது சொல்லு அப்படின்னு ஒன்று ஒன்றா தன்னுடைய கண்ணில் தன்னுடைய மூக்கில் கையை வச்சு காண்பிச்சு குழந்தைக்கு சொல்லி கொடுக்குறா. எல்லாத்தையும் ஒரே ஒரு தடவை சொல்லி கொடுத்த உடனே பிடிச்சிட்டு அப்படியே எல்லாத்தையும் சொல்கிறான். அன்றைய தினம் பால் காய்ச்சிண்டு அடுப்பு வேலையாக இருக்கா. நிறைய கோபிமார்கள்லாம் ஆற்று வாசலில் கூடி இருக்கா. ஆற்று முத்தத்தில் எல்லாம் கண்ணனை சுற்றி உட்கார்ந்துட்டுருக்கா. இப்போ அவளுக்கு சொல்கிறா யசோதா மையா, கண்ணனுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன், கண் எங்கே காது எங்கே கேளுங்களேன், அவன் எல்லாம் அழகாக சொல்லுவான் அப்படின்றா. உடனே அவள்லாம் கேட்க ஆரம்பிக்கிறா. கண்ணையா, இப்போ சொல்லு பார்க்கலாம், மூக்கு எங்கே அப்படின்னு கேட்டோடனே மூக்கை தொட்டு காமிக்கிறான். கண்ணையா, கண்ணு எங்கே அப்படின்னோடனே 2 கண்ணை தொட்டு காமிக்கிறான். லாலா, உன்னுடைய நாக்கு எங்கப்பா அப்படின்னு கேட்குறா. உடனே நாக்கை காண்பிக்கிறான், இதுதான் நாக்கு அப்படின்னு. அப்புறம் லாலா, உன்னுடைய கால் எங்கே அப்படின்னு கேட்குறா. கேட்டவுடனே காலை தொட்டு காமிக்கிறான். சரி, உன் கை எங்கே அப்படின்னோடனே 2 கையையும் தொட்டு காமிக்கிறான். அப்போது ஒரு புத்திசாலி கோபி என்ன பண்ணா, அவள் பின்னாடி நின்றுட்டு அவள் கேட்டா, கண்ணையா, உன் காது எங்கே அப்படின்னு கேட்ட உடனே காது 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 எங்கே அப்படின்னு கேட்குறா. கண்ணையா பதிலே சொல்லலை. உடனே யசோதா மையா குரல் கொடுத்தா, ஏ கானா, நான் உனக்கு நேற்று சொல்லி கொடுத்தேன்ல, காது எங்கே, உன்னுடைய 2 காது எங்கே அப்படின்னு கேட்குறா. உடனே நான் என்னுடைய காதை பிடிச்சுண்டா அது மன்னிப்பு கேட்குற மாதிரி இல்லையா? சர்வாந்தர்யாமி சர்வசக்திமான் இன்றைக்கி வேணால் குழந்தையாக கோகுலத்தில் ஆடின்னு இருக்கான். அப்போது உடனே என்ன பண்ணா, எழுந்து வந்து அங்கே இருக்கிற ஒரு கோபியினுடைய காதை பிடிச்சு இதுதான் காது அப்படின்னு காமிக்கிறான். உடனே அவ்வளோதான், அவள்லாம் ஒரே 2 எல்லாரும் கையை தட்டி ஒரே ஒவ்வொன்று சிரிக்கிறான். எல்லாரும் ஆனந்தப்படுறா. ஏன்னா சர்வாந்தர்யாமியாக இருக்கிற பகவானுக்கு யசோதா மையா கண்ணு எங்கே காது எங்கே அப்படின்னு பாடம் சொல்லி கொடுத்து குழந்தை சொல்கிறது பாருங்கோ. இதை பார்க்குறதுக்கு நம்மளுக்கு ஒரு பெரிய பாக்கியம். ராதே கிருஷ்ணா.